ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள பல்வேறு புதிய அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு தீபாவளிக்கு என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க, இன்றைய வானிலை நிலவரம் என்ன, எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும், பள்ளி கல்லூரிகளுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க, தீபாவளி பரிசா அரசாங்கம் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, தீபாவளி போனஸ் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் கவர்மெண்ட் சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு தற்போது பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா புதிய அறிவிப்புகள் நிறைய வெளியிட்டு வராங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டும் தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு வெடிக்க 2 மணி நேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா வருஷமுமே மாசு கட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்கு விதமாக பார்த்திங்க அப்படின்னா காலையில் 1 மணி நேரமும் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரமே பட்டாசு வெடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் நமக்கு அனுமதி வழங்குகிறது. மற்ற நேரங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் டைம் கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமைகள் மானிய திட்டம் தொடர்பான ஒரு முக்கியமான புதுப்பிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெண்கள் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க கள ஆய்வு நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான கள பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு கள பணியாளர்களும் ஒரு நாளைக்கு 100 விண்ணப்பங்களை மதிப்பாய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்டு நமக்கு விண்ணப்பத்திலேருந்து அதற்கப்புறமா மகளிர் உரிமை தொகை கிடைக்கிற அளவில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் ஆரம்ப வகுப்பில் குழந்தைகள் சேர்வதற்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது தனியார் பள்ளிகளில் சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் ஆரம்ப வகுப்பில், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 25% சேர்றதுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றத தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 4வது செய்தி என்னென்னா 2000 கோடி முதலீடு 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு. அதாவது ஹிட்டாச்சி நிறுவனத்தின் தமிழக அரசு ஒப்பந்தம், அதாவது ஹிட்டாச்சி நிறுவனத்தோட தமிழக அரசு ஒப்பந்தம் கொண்டிருக்காங்க. எவ்வளவுனா 2000 கோடி முதலீட்டில் 3000 பேருக்கு வேலை கிடைக்க போகுது இதன் மூலமாக அப்படின்றதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் அடுத்த 5 வருடங்களில் 2000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 3000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதையுமே இந்த தகவல் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்வதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தங்கள் சமூக ஊடக கணக்குகளின் விவரங்களையும் வழங்க வேண்டும். இந்த உத்தரவு 1951 ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 77(1) மற்றும் உச்சநீதிமன்ற ஆலோசனையின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அரசியல் கட்சிகள் சமூக ஊடகங்களில் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் அப்படின்றத இந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லா கட்சியினருக்குமே பார்த்திங்கன்னா பொருந்தும். அதற்கடுத்த செய்தி தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத பயணிகளிலேயே டிஜிட்டல் முறையிலான கட்டணங்கள் ஊக்குவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய காரு, உங்களோட வேனு எதுலையானா ஃபாஸ்டாக்கான இது இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்கேனர், அதாவது ஜிபே, ஃபோன்பே
பேடிஎம் இதன் மூலமாக பணம் செலுத்தலாம் அப்படின்றது தான் இந்த தரப்பு நியூஸ் சொல்லுது. அதாவது உதாரணமாக ஒரு வாகனத்திற்கு ஃபாஸ்டேக் மூலம் செலுத்த வேண்டிய கட்டணம் 100 ரூபாய் நீங்கள் ஃபாஸ்டேக் மூலமாக செலுத்துறீங்க அப்படின்னா அதே வாகனத்துக்கு நீங்கள் ரொக்கமாக செலுத்தும் போது 200 ரூபாயும், இதே ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ மூலமாக செலுத்தும் போது 125 ரூபாயாகவும் வசூலிக்கப்படும். இதுதான் இந்த நியூஸோட விளக்கம். அதாவது நீங்கள் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்தும் போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேனர் மூலமாக செலுத்தணும். அதற்காக தான் இந்த நியூஸு. ஸோ அக்டோபர் 18ஆம் தேதிக்குள் தொழில் பயிற்சிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, எம்டிசி மற்றும் எஸ்சிடிசி ஆகிய பகுதியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் தொழில் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொறியியல் பட்டதாரிகளுக்கு 458 காலி பணியிடங்களும், டிப்ளமோ பட்டதாரிகளுக்கு 561 காலி பணியிடங்களும், கலை மற்றும் அறிவியல் பட்டதாரிகளுக்கு 569 காலி பணியிடங்களும் உள்ளன அப்படின்றத தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கான டேட்டு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 18ஆம் தேதி வரை. அதற்கு அடுத்தபடியான நியூஸு, தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் காணப்படும் பொழுது கழிப்பறைகள் சுகாதார தரத்தை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த பணியில் ஓட்டுநர் மற்றும் பயணங்களை நேரடியாக ஈடுபடுத்தும் ஒரு புதுமையான திட்டத்தை NHAA அறிவித்துள்ளது. அதாவது சுகாதாரமற்ற கழிப்பறை குறித்து புகார் அளிக்கும் பயணிகளுக்கு 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொகை அவர்களின் ஃபாஸ்டேக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் நெடுஞ்சாலையில் போகும்போது உங்களோட சுங்க சாவடிகளில் இருக்கும் கழிப்பறை சுகாதாரமற்ற முறையில் இருந்தால் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 9வது செய்தி, வானிலை அறிக்கை. சில பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரையை ஒட்டி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் 19ஆம் தேதி வாக்கில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக 16ஆம் தேதி தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யறதற்கு மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய இடங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் மழை வரலாம். அடுத்தபடியான நியூஸ் என்ன, தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியருக்கு தீபாவளி போனஸை அறிவிக்கிறது. தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியருக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024-2025ஆம் நிதியாண்டிற்கான போனஸ் மற்றும் கருணை தொகை 175.51 கோடி. இந்த ஊதியம் 1,05,955 ஊழியர்களுக்கு அக்டோபர் 15, 2025 அன்று வழங்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் வெளியிட்டார் அப்படின்ற தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.